Hi everyone, வணக்கம். நான் சுபி ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் 5 moisturizers to try this summer. இன்னும் நீங்க மாய்ஸ்சரைசர் எதுவும் வாங்கல உங்க ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி சம்மருக்கு ஏத்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. You will get an idea எந்த மாதிரியான மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின் டைப்க்கு செட் ஆகும் எது வாங்கலாம் அப்படின்னு. நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் சீபாமெட்டோட இந்த கிளியர் ஃபேஸ் கேர் ஜெல். இது 50 ml உங்களுக்கு 495 rupeesக்கு கிடைக்குது. இதோட கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலரோனிக் ஆசிட், ஆலோவேரா, பேந்தனால் அண்ட் ஆலன்டாயின். இதோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவான ஆக்னேஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஹீல் பண்ணுறதும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹீலிங்கில் இருக்கும்ல. சிலது பழுத்து இருக்கும், சில ஆக்னேஸ், சிலது ரொம்ப காஞ்சிருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹீலிங்கில் இருக்கிறத ஒரே மாதிரியாக ஹீல் பண்ணி எந்த டார்க் ஸ்பாட்ஸும் வராமல் ஹைட்ரேட் பண்ணும் ஸ்கின்னை அண்ட் ரஃப்பான ஸ்கேலியான ஸ்கின்னை நரிஷ் பண்ணி ஒரே மாதிரி ஸ்மூதன் பண்ணும். இதோட pH வேல்யூவான 5.5 ஆக்னே காசிங் பாக்டீரியாவை வளர விடாம தடுக்கும். ஸோ இப்போ நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், திஸ் இஸ் வெரி சேஃப் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின் அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். வெரி லைட் வெயிட் இன் டெக்ஸ்சர். பர்சனலி இதை அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஒரு கூலிங் சென்சேஷன் இருந்தது. ஆலோவேரா ஜெல் எல்லாம் அப்ளை பண்ணும்போது சில்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சென்சேஷன் இருந்தது இதை அப்ளை பண்ணும்போது. அண்ட் இதை நீங்கள் மேக்கப் அடியிலலாம் ரொம்ப ஈஸியாக அப்ளை பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் ஸோ லைட் வெயிட், கொஞ்சம் கூட கிரீஸியான ஒரு டெக்ஸ்சரே உங்களுக்கு கொடுக்காது. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஆக்டிவ் ஆக்னேஸ் இருக்குன்னு வைங்க, ஜஸ்ட் இந்த பிராண்டோட ஃபேஸ் வாஷ் ஒன்று கிடைக்குது, சீபாமெட்டோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ். ஜஸ்ட் அந்த ஃபேஸ் வாஷையும் இந்த மாய்ஸ்சரைசரையும் மட்டும் அப்ளை பண்ணுங்க, காலையிலையும் நைட்டும். 2 வேளை ஜஸ்ட் வேற எந்த சீரமும் அப்ளை பண்ணாம அந்த ஃபேஸ் வாஷ் அண்ட் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு இமீடியட்டான அந்த ரிலீஃப் தெரியும். உங்களோட ஆக்டிவ் ஆக்னேஸ் எல்லாமே ஃபாஸ்டா ஹீல் ஆகுறத பாப்பீங்க. இந்த சம்மர் சீசன்ல ஆயிலி, ஆக்னே ப்ரோன் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க கண்டிப்பா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மாய்ஸ்சரைசர் இது. அடுத்ததா டாக்டர் ஷெட்ஸோட விட்டமின் சி அண்ட் செரமைட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இது உங்களுக்கு 50 grams 349 rupeesக்கு கிடைக்குது. இதோட கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1% விட்டமின் சி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்கு அண்ட் அஸ்வகந்தா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ இதோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும் விட்டமின் சி, அண்ட் செரமைட் உங்களோட ஸ்கின்னோட பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அவ்வளோ ஈஸியாக எந்த ஆக்னி பிரேக் அவுட்ஸும் வராமல் ரொம்ப சென்சிட்டிவாலாம் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களோட ஸ்கின் பேரியர். அண்ட் அஸ்வகந்தா எக்ஸ்ட்ராக்ட் உங்களோட ஸ்கின்னோட கொலாஜன் ப்ரொடக்ஷன் இருக்கும்ல, அதை பூஸ்ட் பண்ணும். இந்த மாய்ஸ்சரைசர் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி பிராண்ட் கிளைம்ஸ் இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும் அப்படின்னு. பட் ஸ்டில் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ஏன்னா இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப வாட்டரியாக இருக்கிறதுனால அண்ட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசருங்கிறதுனால ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது அவ்வளோ நல்லா வேலை செய்யும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் இன்க்ரீடியன்ஸ். ஸோ கொலாஜன் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறது அண்ட் பிரைட்டன் பண்ணுறது அண்ட் ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஸோ நேச்சுரலி ஏஜிங் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த கன்சர்னை இதை அட்ரஸ் பண்ணும். ஸோ ஏஜிங் ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின்க்கு இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். அடுத்த மாய்ஸ்சரைசர் பிளம்மோட ரைஸ் வாட்டர் அண்ட் நயசைனமைட் மாய்ஸ்சரைசிங் ஜெல். இது ஒரு கல்ட் ஃபேவரட். இது ஆல்மோஸ்ட் டப்பாவே காலி பண்ணுற அளவுக்கு வி பின் யூசிங் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ இது உங்களுக்கு 50 grams 525 rupeesக்கு கிடைக்குது. அண்ட் இதோட கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2% நயசைனமைட், ரைஸ் வாட்டர், கேக்டஸ் வாட்டர் அண்ட் மேட்மெரைன். மேட்மெரைன்ங்கிறது ஒரு விதமான ரேரான ஆல்கையில இருந்து எடுக்கிற ஒரு எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஸ்கின்ல பிளெமிஷஸ் இருக்குன்னு வைங்க, நிறைய ஆக்னே தழும்புகள், டார்க் ஸ்பாட்ஸ், அந்த மாதிரி பார்த்த உடனே சட்டுன்னு கொஞ்சம் நிறைய பிளெமிஷஸ் இருக்குன்னா இதோட வேலையே அந்த பிளெமிஷஸ் எல்லாத்தையும் ஃபேட் அவுட் பண்றதும் எக்ஸஸான சீபம் ப்ரொடக்ஷனை ரெகுலேட் பண்றதும் தான். ஸோ நேச்சுரலி இது யாருக்கு சூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு, காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அண்ட் இது ஸ்கின்னையும் பிரைட்டன் பண்ணும். பர்சனலாக இதை நான் யூஸ் பண்ணும்போது என்னோட போர்ஸ் எல்லாம் இது ரிஃபைன் பண்ணுறதை நோட் பண்ணேன். ஸோ இன் ஜென்ரல் இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போர்ஸ் ரிஃபைன் ஆகும் அண்ட் ஸ்மூத்தான ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ரொம்ப ஷைனியான ஒரு லுக் எல்லாம் கொடுக்காது. பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் ஆர் ரெகுலேட் சீபம் ப்ரொடக்ஷனுங்கிறதுனால ரொம்ப ஸ்மூத்தான மேட் ஃபினிஷ் கொடுக்கும். பட் இது நீங்கள் மார்னிங் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் ரொம்பவே அழகாக ரிஃபைண்டாக நீட்டாக இருக்கும், புட்டுகெதராக இருக்கும். அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கான மாய்ஸ்சரைசர். அடுத்ததா சிம்பிளோட ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர். இது உங்களுக்கு 125 ml 465 rupeesக்கு கிடைக்குது.
இதோட கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவிட்டமின் B5, விட்டமின் இ, பொராகோ சீட் ஆயில் அண்ட் கிளிசரின். நம்ம ஸ்கின்ல உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்படியே சீல் பண்ணி உள்ளேயே தக்க வச்சுக்கும். ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்மளோட ஸ்கின் ட்ரையா ஆகாது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை நல்லா நரிஷ் பண்ணும். ஸோ நேச்சுரலி திஸ் இஸ் ஃபார் ட்ரை ஸ்கின் பீப்புள். ஏன்னா ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு தான் எவ்வளோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலும் இமீடியட்டா ட்ரை ஆயிடும். கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கின் பழையபடி ட்ரை ஆயிரும். ஸோ இதோட வேலையே நம்மளோட ஸ்கின்னோட மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் உள்ளேயே சீல் பண்ணி வைக்கிறதுனால ஸோ லாங் டைம்க்கு பிராண்ட் கிளைம்ஸ் 12 hours வரைக்கும் ஸ்கின் ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கும் அப்படின்னு. நான் 12 hours ட்ரை பண்ணல, பட் 8 மணி நேரம் கிட்ட நான் ட்ரை பண்ணப்போ காலையில அப்ளை பண்ணி இது மட்டும் ஈவினிங்க்கு மேல வரைக்கும் அப்படியே இருந்தப்போ இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஃப்ரெஷ் ஆல் டே. ஸோ ரொம்ப ஹைட்ரேட்டடான ஃப்ரெஷ்ஷான லுக் தான் இருந்தது த்ரூ அவுட் தி டே. இந்த மாய்ஸ்சரைசர் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும் அப்படின்னு பிராண்ட் கிளைம் பண்ணாலும் பர்சனலி ஐ வுட் சே இது ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். லாஸ்டா பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல். இது ஒரு கல்ட் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் அப்படின்னு சொல்லலாம். இதை நானே 2 வருஷத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். திஸ் இஸ் மை 3rd tub. இது உங்களுக்கு 100 ml 216 rupeesக்கு கிடைக்குது. இதோட கீ இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைலூரோனிக் ஆசிடும் விட்டமின் இயும். ஸோ இதோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள மாய்ஸ்சர் கண்டென்ட்டை சீல் பண்ணி தக்க வச்சுக்கும். நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடா வச்சிருக்கும் அண்ட் ஃப்ரெஷ்ஷான ஒரு க்ளோவையும் கொடுக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருக்கு, டல்லா இருக்கு அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் ரொம்ப லைவ்லியா இருக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதை நான் பர்சனலி மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல வெரி ஆஃபன் யூஸ் பண்ணிட்டே வந்திருக்கேன். ஜஸ்ட் லைக் ப்ளம் மாதிரி. ஸோ மாற்றி மாற்றி அடிக்கடி நான் யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் இதுதான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்ல. ஏன்னா த்ரூ அவுட் தி டே நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளா அட் தி சேம் டைம் ரொம்ப லைவ்லியா க்ளோயிங்கா வச்சிருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணா உங்க ஸ்கின் டல்லா டார்க்காலாம் ஆகாது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த எந்த மாய்ஸ்சரைசர்லயுமே ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது. ஆனா இதுல மட்டும் மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஆனா அதுவும் ரொம்ப சென்சிட்டிவா அலர்ஜி கிரியேட் பண்ற மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் கிடையாது. வெரி ஸ்வீட் அண்ட் வெரி மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான். இது ஒரு ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசருங்கிறதுனால ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். அட் தி சேம் டைம் உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையா இருந்தாலோ இல்ல டல்லா இருந்தாலோ காம்பினேஷன் ஸ்கின் டைப் எந்த ஸ்கின் டைப்பா இருந்தாலும் கண்டிப்பா இதுல சின்ன டபுன்னு இருக்கு, அதாச்சும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. This really works so well as a moisturizer. இப்போ நம்ம பார்த்த இந்த 5 மாய்ஸ்சரைசர்லயும் காமனான சில விஷயங்கள் இருக்கு. என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த 5மே சூப்பர் லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர்ஸ் தான். எதுவுமே திக்கான ரிச்சான கன்சிஸ்டன்சி உள்ள மாய்ஸ்சரைசர்ஸ் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வாட்டரி ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். அண்ட் இட் ஃபீல்ஸ் லைக் வாட்டர். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க மேக்கப்க்கு அடியில யூஸ் பண்ணலாம் தைரியமா. ஸோ இது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சில இல்லாததுனால உங்களோட மேக்கப் ரொம்ப கிரீஸியா ஆயிலியா ஷைனியா ஆக்காது. ஸோ இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரைமர் கூட இந்த மாய்ஸ்சரைசரை நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு மேல உங்க மேக்கப்பை அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் பார்க்கவே ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கும். இந்த 5 மாய்ஸ்சரைசர்ஸுமே நீங்க மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்லயும் யூஸ் பண்ணலாம், நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்லயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது நைட் தான் யூஸ் பண்ண முடியும், இது மார்னிங் தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. எல்லாமே வெரி லைட் வெயிட்ங்கிறதுனால நீங்க டே டைம்ல யூஸ் பண்ணாலும் உங்க ஸ்கின்னை டார்க் ஆக்காது அண்ட் உங்க ஸ்கின்னை ரொம்ப டல்லா ஆக்காது. ஸோ ஆல் தீஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் மேக் யுவர் ஸ்கின் லுக் ஸோ ஃப்ரெஷ். டாப் 5 மாய்ஸ்சரைசர்ஸ் டு ட்ரை திஸ் சம்மர் என்னென்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுல இருந்து யூ ஹவ் காட் அன் ஐடியா உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற உங்களோட ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு ஏற்ற பர்ஃபெக்டான மாய்ஸ்சரைசர் எதுவா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Hope this video was helpful. இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். Until then, it's bye from Subi Rahul.